ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு வந்த பைத்தியத்தை பார்த்த மாதிரி பாக்குறீங்க. பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாம் பைத்திய மாதிரி தான் இருப்பாங்க. அமெரிக்காவுக்கு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். லண்டன், பாரிஸ், ஜெர்மன், இத்தாலி, மாஸ்கோ, ஜப்பான் இங்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்பாட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நோ, என்னுடைய திறமையை நான் பிறந்த இந்த இந்திய மண்ணுக்கு தான் காட்டுவேன்னு முதல்ல இங்க காலடி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சொல்றதை நம்பவே முடியலையே. இப்படித்தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் நம்பல. ஒரு நாள் உலக மேப்பை காட்டி நம்ம நாடு எங்கடா இருக்குன்னு கேட்டாரு. நம்ம நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு. சரி, இமயமலை எங்கடா இருக்குன்னாரு. சார், இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு இமயமலை இருக்கட தெரியாதான்னு. பெஞ்சு மேல ஏறி நின்றாரு. அங்க நின்னு பார்த்தா இமயமலை தெரியுமான்னு கேட்டேன். ஓங்கி ஒரு அப்பு, உனக்கு மண்டையில களிமண் தான் இருக்கு ஓடுறாரு. அன்னைக்கு ஓட வந்து அமெரிக்காவுக்கு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞானியா வந்து இறங்கி இருக்கேன். நம்ம நாட்டை ஒரு வல்லரசு நாடு ஆக்கி காட்டுறேன். இந்த குரலை நான் எப்பவோ கேட்டிருக்கிறேன். ஐயா, பசிக்குது, கொஞ்சம் பிச்சை போடுங்கய்யா. ஐயா, தருவும் போடுங்கய்யா. 1952 பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் பர்மாவில இருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கினப்ப இதே குரல் தான் கேட்டுச்சு. இப்ப நான் அமெரிக்காவில இருந்து வந்து இறங்குறேன், இப்பவும் இதே குரல் தான் கேக்குது. இதுக்கு இடையில 10-15 கட்சி நம்ம நாட்டை ஆண்டிருக்கு. ஒரு கட்சியாவது இந்த பிச்சை குரலை ஒழிக்க முடியலையாடா? டேய் கம். பிச்சை பெருமாள். ஓ, பேச்சு குத்தி பிச்சை எடுக்க அளவுக்கு உங்க தொழிலை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்களா? என் பேரை சொல்லி எவனாவது மோசடி பண்ணிட்டா? ஆமா, இந்தியாவில் இருக்கிற 10 பெரிய பணக்காரங்கள்ல இவரு ஒருத்தர். இவர் மாதிரியே கையெடுத்து போட்டு பல கோடிகளை மோசம் பண்ணுவாங்க. பிச்சைக்காரன் நாயே, நீ இந்த தேர்வு எடுத்தீங்கன்னா இன்னொருத்த அடுத்த தேர்வு எடுக்க போற. உங்களுக்குள்ள என்னடா போட்டி வேண்டி இருக்கு? ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்துறீங்க? பிச்சை எடுக்கிறது இந்த நாட்டுக்கும் கேவலம், உனக்கும் கேவலம்டா. சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு நீ முன்னேறா. ஐயா, என் கண்ணையை நீங்க திறந்துட்டீங்க. உன் கண்ணனை திண்டுக்கல் பூட்டாத நான் சாய் போட்டு திறந்துட்டேன். அது இல்லங்க, என் அறிவு கண்ணை நீங்க திறந்துட்டீங்க. ஓ, உன் அறிவு டிப்போ கடையில கண்ணுக்குள்ளதான் வச்சிருக்கியா? அடுத்த தடவை வரும்போது நீங்க இப்படி பார்க்க மாட்டீங்க. உன்னை இப்பவே பார்க்க முடியல, அடுத்த தடவை வேற நான் பார்க்க போறேன்னா? அது இல்லங்க, ஒரு தொழில் அதிபரா பார்க்க போறீங்க. போடா போ. தேங்க்ஸ். நான் நல்லா எழுதிருக்கேன். நீ எப்படி எழுதிருக்க தினேஷ்? சூப்பரா எழுதிருக்கங்க. ஆமா, சித்தி உன்னை எப்படி பாத்துக்கறாங்க? அத விடுங்க, கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல. டேய், உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. என்ன giftக்கா? ஆஹா, ஐ சூப்பரா இருக்கா. थैंक यू கா. வாவ், fantastic. இந்த இயர்லி இது சூப்பர் கேட்ச். தேங்க்ஸ். ஹலோ ஹலோ, தேங்க்ஸ் சொன்னா நோ மென்ஷன் சொல்லணும் சார். டார்லிங், ஏங்க ஃபேஸ்க்கு க்ரீம் போடும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க? க்ரீம் தானே, விடுங்க. ஓ நீயா? கதவை தட்டு உள்ள வரணுங்கிற மேனேஜ் தெரியாது? சாரி டாடி. திரும்ப எப்போ ஹாஸ்டல் ஓபன் பண்றாங்க? 10 days ஆகும். ஹலோ. வணக்கம் சார். நீ வந்தது பாக்கு சிச்சிக்கிட்ட போல இருக்குக்கா. தேங்க்யூ சார். அந்த ரூம்ல என் தங்கச்சி சிந்து தங்கியிருக்கா. நீ 10 நாள் தானே இருக்க போற, ஹால்லயே தங்கிட்ட. ஹலோ, என்ன பயந்துட்டீங்களா? அதான் முகத்தை பார்த்தாவே தெரியுது. இது வெறும் பொம்மை சார், ஜஸ்ட் ஃபார் ராகிங். இதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு நெஞ்சில தில் வேணும். என்ன வேணும்? தில் வேணும். இன்னொரு விஷயம் தெரியுமா? ராக் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். என்ன புரிஞ்சுதா? இல்லையா? ஐயோ. ஓகே, என்னை பத்தி சொல்றேன். என் பேர் பூஜா. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். லீவுக்கு வந்திருக்கேன். உங்க பக்கத்து போர்ஷன்ல இருக்க, கொஞ்சம் அதிகமா பேசுவேன். ஆமா, நீங்க எப்படி? என்ன பேச மாட்டீங்களா? ஓகே ஓகே, பேச வச்சுட்டா போச்சு. மாட்டாமையா போயிடுவீங்க. பை பை. That's it. Third game, third wicket out. ஓ, என்னது 100 ரூபா நோட்டு தனியா கிடக்குது? யாரு கண்ணிலும் படலையா? இல்ல இது செல்லாத நோட்டா? ஒரு 100 ரூபா நோட்டு தனியா கிடக்க நம்ம ஜனங்க விட்டு வைக்க மாட்டாங்களே, ஆச்சரியமா இருக்கே. ஓ, என்னது நோட்டு நகருது?
கம்ப்யூட்டர் லெவல்ல நோட் அடிச்சு யாரு தொட்டாலும் கைக்கு சிக்க கூடாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி மட்டும் நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லா பணமும் திரும்ப கவர்மெண்ட் கஜானாவுக்கே போயிடும். சேம். ஓ ராக்கிங்கா? பரவாயில்ல, ராக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணும். பை த பை, உங்க பேரு ராஜ் பரத். அமெரிக்கால கம்ப்யூட்டர் ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க, ரைட்? ஓ அதுக்குள்ள என் பேர் இவ்வளவு பாப்புலர் ஆயிடுச்சா? யுவர் குட் நேம்? ஐ அம் பூஜா. பூஜா? நோ 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 நோ, பூஜா. உங்களுக்கு இந்த 100 ரூபாய் வேணும்னா எடுத்துக்கோங்க. நோ நோ, என்கிட்ட பணம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்தியன் மணி வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா மேல உங்களுக்கு அவ்ளோ லவ்வா? எஸ், மை இந்தியா, ஐ லவ் இந்தியா. இப்படித்தான் ஜப்பான் நாட்டுல ஒரு பொண்ணு ட்ரெயின்ல டிராவல் பண்ணா. அவ உட்கார்ந்து இந்த சீட்டு கிழிஞ்சிருந்தது. ஹேண்ட்பேக்ல இருந்து ஊசி நூலை எடுத்து டிச் பண்ணா. காரணம், அவங்க நாட்டு பொருள் வேஸ்ட் ஆகி கூடாது. அவங்க நாட்டு மேல அவ்வளவு பற்றுதல். நம்ம ஊர்ல சினிமா தியேட்டருக்கு போறானுங்க, சினிமா நல்லா இல்லைன்னா உட்கார்ந்து இருக்கிற சீட்டை கிழிக்கிறானுங்க. பஸ்ல போறானுங்க, கண்டக்டர் மேல கோவம்னா பஸ் சீட்டை கிழிக்கிறானுங்க. நாட்டு பற்றா இது, காட்டு பற்று இது. யூ கண்டினியூ யுவர் ராக்கிங். பை பை. கிவ் மீ 1 packet 555 cigarette. சரிங்க சார். என்ன சார் அமெரிக்கன் டாலர் கொடுக்குறீங்க? நான் இப்பதான் அமெரிக்காவில இருந்து வர்றேன். என்கிட்ட டாலர் இல்லாம இந்தியன் மணியா இருக்கும். இந்த டாலர்லாம் இங்க செல்லாது. இதை எடுத்துக்கிட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல மாத்திங்க, இல்ல ரிசர்வ் பேங்க்ல மாத்திங்க. என்னப்பா இது? அமெரிக்கா கிட்ட இருந்து 10,000 கோடி டாலர் 20,000 கோடி டாலர் நம்ம நாடே கடன் வாங்கி இருக்கு. அதுக்கடையில அமெரிக்கன் டாலர் வாங்க மாட்டேங்கிற. இந்த டாலர்லாம் இங்க செல்லாது சார், எடுத்துட்டு போங்க சார். ஓ, இந்த அணுகுண்டு வெடிச்சதுனால அமெரிக்க டாலர் பொட்டி கடை வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா? ஏய் பிச்சை பெருமாள், என்னடா ஆளே டிப் டாப்பா மாறிட்ட? நீங்க தானே சொன்னீங்க பிச்சை எடுக்காத, இனிமே தொழில் பண்ணி தந்தாருன்னு. தொழில் பண்ண தொழில் அதிபர் ஆயிட்டேன். உங்க ப்ராப்ளத்தை பார்த்தேன், சீரட் வாங்கிட்டு சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. ஐய் வர்றேன். பரவாயில்லையே, நம்ம பேச்ச கேட்டு ஒரு பிச்சைக்காரன் தொழிலதிபர் ஆகிட்டானே. தொழிலதிபர, நீங்க ஒரு சினிமா நடிகைய கல்யாணம் பண்ணீங்க. பிபி இந்தியன் மணி. சார், என்ன நோட்டை நீங்க வாங்குறீங்க? இந்த கடை உங்களுதா? என்ன சார் நோட்டையை ஊத்துட்டு பாக்குறீங்க? அப்படி என்ன தெரியுது? இதுல உன் லைஃபே தெரியுது. ஏன் லைஃப் தெரியுது? அது கம்ப்யூட்டர் ஜாதகமா? இல்ல, நீ கம்பி என்ன போற ஜாதகம். வாட்? டேய், இந்த கள்ள நோட்டு எங்க அடிச்ச? என்னது கள்ள நோட்டா? என்னப்பா நம்ம நாடு இப்படி ஆயிடுச்சு? கைக்குத்தல் அரிசி, கையால் செஞ்ச வெல்லம், கை நெசவு துணி, இதைத்தானே மகாத்மா காந்தி செய்ய சொன்னாரு. கள்ள நோட்டுமா அடிக்க சொன்னாரு? அதுவும் அவர் படத்தையே போட்டு அடிச்சிருக்கானுங்களே, இது என்னையா அநியாயம்? டேய், செய்யறது செஞ்சு நக்கலா பண்ற. நல்லா டேட்டி சார் சொல்றது கேளுங்க. ஐ அம் டீசன்ட் மேன். டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க, டீசெண்டா அப்ரோச் பண்ணுங்க. சரிடா, இந்த நோட்டை எங்க அச்சடிச்ச? சார் இது அடிச்சது இல்ல, பிச்சை பெருமாள் கொடுத்தது. பிச்சை பெருமாளா? பின்ன என்ன கட்சி பெருமாளா? டேய், ஏண்டா நானா கொடுத்தேன்? சார் மறுபடியும் இன்டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க. இந்த நோட்டை கொடுத்தது பிச்சை பெருமாள் தான். ஐயோ, என் பேரை மறுபடியும் ஏயா சொல்ற? உங்க பேரு பிச்சை பெருமாளா? யா. ஆமா, பிச்சை பெருமாள் தான். இந்த நோட்டை கொடுத்தவனும் பிச்சை பெருமாள்னு பேட்ச் குத்தி இருந்தா, அப்ப இந்த நாட்டுல எத்தனை பிச்சை பெருமாளியா இருக்கிறீங்க? ஷட் அப். உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? யா, ஒத்துக்க மாட்டேயா. வேணா சிபிஐ வைங்கயா. இந்த அல்பமான விஷயத்துக்குலாம் சிபிஐ என்கொயரி வைக்க மாட்டோம். நீங்க இது வரைக்கும் வச்சதெல்லாம் பெருசு பெருசு தான் சிபிஐ வச்சீங்களாக்கும். இடுப்புல கட்டுற சேலைக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கால்ல போடுற செருப்புக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கழுத்துல மாட்டுற நெக்லஸ்க்கு சிபிஐ வைக்கிறீங்க, கேவல தலையில குத்துற கொண்டியசி கூட சிபிஐ வைக்கிறீங்க. இதுக்கு சிபிஐ வைக்க மாட்டீங்களா? வை சிபிஐ. டென்ஷன் பண்ணாத, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். யா, என்னையா அது போலீஸ் ஸ்டேஷன் தோண்டு காலத்துல இருந்து முட்டிக்கு முட்டி தான் தட்டுறீங்க. 6 இன்ச்சு கீழே தட்டுங்க, இல்ல 6 இன்ச்சு மேல தட்டுங்கய்யா. ஏய், என்ன முறைக்கிறேன்? என்ன அடிக்க முடியா? அடி அடி. இந்த மரம் கொட்டோ என்ன கொல்லுண்டா. நான் அடிச்சா நீ செத்துருவ. டேய், இது என்ன விஜயா சேஸ்மகால் கல்யாண மண்டபமா இப்படி வாங்க வாங்கன்னு வரவேற்பு கொடுக்குறீங்க? லாக்கப் இருந்துட்டெல்லாம் இப்படி வரவேற்காதீங்கடா. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? ஏன் சொன்னா நீ விடுதலை வாங்கி கொடுத்துட போறியாக்கு? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? நான் தாலி எடுத்துட்டு வந்தேன். யார் தாலிய? எங்க அம்மா தாலிய. இது உத்தமண்டா. பல பேர் ஊரு தாலி அறுத்து தான் உலையில போடுறானுங்க. நீ உங்க அம்மா தாலி அறுத்து எதுல போட்ட? என் காதலி கழுத்துல போட்டேன். ஆடா நாயே நாயே, அம்மா தாலி அறுத்து யாராவது காதலி கழுத்துல போடுவாங்களாடா? அந்த தாலியை பார்க்கும் போதெல்லாம் உங்க அம்மா ஞாபகம் தான்டா வரும். அப்புறம் காதலி எப்படா கட்டி பிடிப்ப? தாலி சென்டிமெண்ட்டையே கெடுத்துட்டியாடா. இத வச்சுதானடா தமிழ் சினிமா உலகமே வாழ்ந்துட்டு இருக்காடா பாதி. அண்ணே விட்டுருங்க அண்ணே. யாரு ரெக்கமெண்டேஷன் தம்பி? அது நான் தானே. டேய், நான் உனக்கு அண்ணனா? என்ன ஜெயில வந்து பிரதர் சென்டிமெண்டா? நீ நிரபராதின்னு விசாரணையில தெரிஞ்சிருச்சு, அதனால இன்னைக்கு உனக்கு ரிலீஸ். ஆமா, இது சூப்பர் ஸ்டார் பட ரிலீஸ். எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன கும்பல் கும்பலா பார்க்க போறாங்க. அட திறந்து விடுங்கப்பா. அண்ணே, என்ன பழகினது 10 நிமிஷமா இருந்தாலும்
உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசே வரலண்ணே. கட்டுன பொண்டாட்டிய பிரிஞ்சு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்குது நாயி. 10 நிமிஷத்துல என்ன பிரிய முடியலையா? என்ன ரீல் விடுறியா? அது நடக்காதடி, நடக்காது. என்ன அங்கிள் சச்சின் மாதிரி செஞ்சுரி அடிப்பேன் நீங்க இப்படி ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிட்டீங்க. அது ஒண்ணு இல்ல பூஜா, நான் அடிச்சு டயர்ட் ஆயிட்டேன். நீங்க அடிக்கவே இல்லையே. கிட்டவா அடிக்கிறேன். ஆள பாரு. லாஸ்ட் டைம் நம்ம போலீஸ் டீமோட கிரிக்கெட் ஆடும்போது சும்மா பேக், ஃப்ரண்ட், சைடு, லெஃப்ட், ரைட், மேல, கீழ 4 6. உங்கள மாதிரி கிரிக்கெட்டர் கூட விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அங்கிள். பெருமை? ஐயோ. ஓகே அங்கிள், நான் பேட்டிங் பண்றேன், நீங்க bowling பண்ணுங்க. ஓ. இந்த கர்மாந்திரத்தை நீயே எடுத்துக்க. ஹலோ பிரதர், நீங்க பால கேட்ச் பண்ற ஸ்டைலே தனியா இருக்கு. விட்டா ஜாண்டி ரோஸ் ஓவர் டேக் பண்ணிடுவீங்க போல இருக்கு. வாங்க விளையாடலாம். பிரதர், நீங்க விளையாட வர வேண்டாம். உங்க Dress அம்பையர் மாதிரி இருக்கு. அதுக்காகவாவது வாங்க, எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பேச மாட்டேங்கிற. பொட்டுக்குள்ள என்னப்பா வச்சிருக்க? வீட்டுக்கு மரவாசம் செய்யறோம்னா, இல்ல மாட்டுக்கு லாடம் கட்டுறோம்னா, இல்ல பழைய பாத்துகளுக்கு ஈயம் பூசுறோம்னா? நான் பார்த்தா எங்க தோயா போச்சியா? அம்மா! என்ன கத்துறீங்க? என்னது கத்தறனா? இது சாங்கு. அம்மா 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 அம்மா. அப்பா நீ விளையாட்டுக்கு விளையாட பரவாயில்ல, கை கொடுப்பா. போ. என்ன புடி பிடிக்கிறாயா? இவன் எங்கேயோ பட்டையில காய்ச்சி நிரும்பு அடிச்சவங்க போல் இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? மவரை உன்னை எப்படி மாத்தினாலும் மிருக மாதிரி தரடா தெரியுது. இந்த மூஞ்சியை வச்சுட்டு என்ன டார்ச்சர் பண்றியாடா? டே நீயே சொல்றா, கம்ப்யூட்டர் வர்ற மூஞ்சாடா உன் மூஞ்சி? டிஸ்கவரி சேனல் வர்ற நீர் யாரடா நீ? என்ன அங்கிள் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? பாருமா, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். இவனை பல கெட்டப்ல போட்டு பாக்குறேன். இவனுக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு நான் சிக்க மாட்டேங்குது. ஓகே அங்கிள், நாங்க வந்த விஷயமே வேற. நம்ம கணபதி தாத்தாவோட 60ஆம் கல்யாணமும் இந்த பிளாக்ஸோட ஆனுவல் டேயும் செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்க அவசியம் வரணும். ஓ, ஃபாரின் கல்ச்சர். அங்கிள் மறக்காம வரணும். மறக்காம வர்றேன். பாய். அங்கிள், எஸ். உங்க கம்ப்யூட்டர் மூலமா சிரிக்காத ஒருத்தரை சிரிக்க வைக்க முடியுமா? என்ன சார், வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை இப்படிதான் வெளியிலேயே நிக்க வைக்கிறதா? கதவை தரங்க சார். வீட்ல தனியாவா இருக்கீங்க? நான் எதுக்கு வந்தேன்னா, பிளாட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ண போறோம். உங்களையும் இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். இந்தாங்க கம்ப்யூட்டரைஸ் போட்டோஸ். ஒரு நிமிஷம், இந்த மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட வரணும். ஓகே? வரேன். வீடும் நல்லா தான் இருக்கு. அவனை நான் தேடிட்டு இருக்கிறேன். நீங்க டேய் பேராடா வச்சிருக்கிற? பிச்சை பெருமாளா? எச்சி பெருமாள் வச்சுக்கடா. அநியாயத்துக்கு என்ன கள்ள நோட்டு கேஸ்ல மாட்டி விட்டியா? நான் மாட்டி விட்டேன். நீங்க தான் தொழில் செய்ய சொன்னீங்க, செஞ்சே நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. டேய் நான் தொழில் செய்ய சொன்னேன். கள்ள நோட்டு அடிக்கிறதுல ஒரு தொழிலாடா? பெரிய பெரிய ஆட்கள் அடிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியல. நான் அடிச்சேன் தெரிஞ்சு போச்சு. சரி சரி, இந்த பெட்டியை ஒரு இடத்துல போய் சேர்க்கணும். நான் வர விடுங்க. இருடா, பொட்டிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதாடா இப்ப நாட்டிலேயே பெரிய பிரச்சனை. பொட்டிக்குள்ள என்னடா வச்சிருக்க? என் உயிரே இருக்கு. பொட்டிக்குள்ள உயிரை வச்சு நீ என்ன புணமா நடமாடுறியா? சரி சரி, பேசுறதுக்கு நேரம் இல்ல, விடுங்க. டேய், அட விடுங்க. டேய், அட விடுங்க. டேய், விடுடா. ஐயோ.
பொட்டி என்கிட்ட விட்டுட்டு ஓடுறியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ பொட்டியை தேடிட்டு வருவடி, அன்னைக்கு வச்சுக்கிற உனக்கு ஆப்பு. டேய் பிச்சை பெருமாள். இங்க ஒரு பிச்சை பெருமாளா? சார் ஒண்ணு அவன பேரை மாத்திக்க சொல்லுங்க, இல்லன்னா நீங்க பேரை மாத்திங்க சார். நடு ரோட்ல பட்டப்பகல பெட்டியோட நிக்கிறியா? பொட்டி வச்சிருந்தா நடு ரோட்ல நிக்க கூடாது, பிளாட்பார்ம் மேல ஏறித்தான் நிப்பாங்களா? சார் பொட்டி என்னது இல்ல சார், அந்த பிச்சை பெருமாள் சார். எந்த பெருமாளா இருந்தாலும் ஓபன் பண்ணிட்ட சார். நாட்டு நிலைமை புரியாம பேசுறீங்களே சார். தமிழ்நாட்டுல ஒரு பெட்டி தனியா கிடந்தா உடனே திறக்க கூடாது சார். அப்படி திறந்தா ஒரு கூட்டமே அவுட் ஆயிடும் சார். டோன்ட் வரி. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் மெட்டல் டிடெக்டரோட வந்திருக்கேன். நதிங், ஓபன். ஹெல்ப் மீ. யா. ஐயா! பொணத்துக்கு வெடி வச்சிருக்காங்க. ஏன் பொணத்துக்கு வெடி வைக்கிறாங்க? சரியா சாகலன்னா கடைசி அந்த வெடி சத்தத்துல செத்து போயிருவான்ல, அதுக்கு தான். வெட்டிய தரையா? சார் கடமை இல்லைங்க, கரெக்டா இருக்கீங்க சார். தட் இஸ் பிச்சை பெருமாள். கஞ்சா. முதல்ல கள்ள நோட்டு, இப்ப கஞ்சாவா? சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். எல்லாம் அந்த பிச்சை பெருமாள் தான் சார். மறுபடியும் அந்த பேரை சொல்லாத, யூ அண்டர் அரெஸ்ட். உனக்கெல்லாம் கம்பி எண்ணுனாதான் புத்தி வரும். வெயிட், என்ன சொன்னீங்க? கம்பி எண்ணுனாதான் புத்தி வரும். 1 2 3 4 5 6 7 எண்ணிட்டேன். இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சா? கம்பி எண்ணுனா தான் புத்தி வரும்னா அப்ப நாட்டுல கம்பி கடை வச்சிருக்கவன் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கம்பி என்றான்? அவெல்லாம் என்ன புத்திக்கே டெப்போவா? வர்றேன் வர்றேன் வர்றேன். அண்ணே இது ரொம்ப ராசியான இடம். ஜெயிலியாவது ராசி பாக்குறது விடுறா மொட்டை போடா. அண்ணே இங்க ஒரு வாட்டி வந்தா ரெண்டாவது வாட்டி வந்தே தீரணும்னே. ஏன் ஜெயில் கதவுல காந்த தொட்டி எடுக்கிறாங்களா? அது இல்லங்கண்ணே. 2 வாட்டி வந்ததுக்கே நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்களே. நாங்க எத்தனை வாட்டி வந்திருக்கேன் தெரியுமா? நீ எத்தனை வாட்டி? நான் 5 வாட்டி. நான் 7 வாட்டி. நான் 9 வாட்டி. 18 வாட்டி. நிறுத்துங்கடா. இது என்ன சபரிமலை ஐயப்பன் கோயிலாடா? 2 வாட்டி வந்தா கன்னிசாமி, 18 வாட்டி வந்தா குருசாமி. அப்ப நான் 2வது இடம் வந்திருக்கேன் கன்னி திருட. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து யார் அந்த நாட்டு பொறுத்தான் என்ன தப்பு பண்ணா? எம்ஜிஆர் சமாதியை தோண்டிட்டு இருந்தா சார். எம்ஜிஆர் சமாதியை தோண்டிட்டு இருந்தானா? எதுக்கா தோண்ட? ஐயா நான் எம்ஜிஆர் ரசிகங்க. என் சொந்த ஊரு ஆண்டிப்பட்டிங்க. எங்க தொகுதியில எம்ஜிஆர் அமெரிக்கால படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருங்க. அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாருங்க. இறந்ததுக்கு அப்புறம் நைட்டு 1 மணிக்கு என் கனவுல வருவாருங்க. ஒரு 4-5 நாளாவே சரியான டயத்தை குறதலங்க. சந்தேகப்பட்டு சமாதிக்கு போயிட்டாங்க. சமாதியில காதை வச்சு கேட்டா அவங்க கடியார ஓடலங்க. கடிகாரம் சரியா ஓடாதால அவர் உன் கனவுக்கு கரெக்ட் டைமுக்கு வரதில்ல. அதனால அந்த கடிகாரம் எடுத்து ரிப்பேர் பண்றதுக்காக நீ தோண்டி இருக்க. கரெக்ட் சார். ஏன் சர்வீஸ் என்ன? சார் அந்த கடிகாரம் டோன்ட் வரி, நான் அந்த கடிகாரத்தை எடுத்து ரிப்பேர் பண்ணி கரெக்டா உன் கனவுக்கு வர வைக்கிறேன். ஓகே? அது வரைக்கும் நம்ம ஸ்டேஷன்ல ரூம் இருக்கு, ரிலாக்ஸா இரு. பிசி புட் தட் ஏசி. ஏசி ரூமா வாங்க. கான்ஸ்டபிள், மனுஷனுக்கு மிருகத்துக்கு ஒரே செல்லையா? இதுகளை வேற எங்காவது புடிச்சு போடியா, நாத்தம் தாங்க முடியல. சரியா பாரியா மனுஷன் தான். அந்த நீயா உங்களை காப்பாத்துறதுக்காக இங்க வந்தேன். அப்பவே சொன்னேன் பெட்டியை விடுங்க விடுங்கன்னு. நீங்க விடல, மாட்டிக்கிட்டீங்க. ஏற்கனவே கள்ள நோட்டு கேஸ், இப்ப கஞ்சா கேஸ். லைஃப் லாங் உங்களுக்கு ஜெயில கழிதான். நீ எந்த காலத்து ஜெயில சொல்ற? பழைய ஜெயில சொல்றியா? இப்பெல்லாம் ஜெயில சூப்பர் சாப்பாடுறா. அதனால தான்டா மேடையில பேசுறவங்க அடிக்கடி லாக்கப்புக்கு வர்றானுங்க. சரி சரி, என்னால மாட்டிக்கிட்ட உங்களை நானே காப்பாத்த வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுக்கு வர்றாங்க, நம்ம தப்பிக்கிறோம். ஏய் உன்னை நம்பலாமாடா? எனக்கு நீங்க தான், உங்களுக்கு நான் தான். ராஸ்மாலா நைட்டு கண்ணு மணி தெரியாம தண்ணி அடிச்சுட்டு ரோடு எது வீடு தெரியாம படுத்துக்கிறான் பாரு. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? பிளாட்ஃபார்ம் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் போட்ட டப்பா வெடிகுண்டுக்கே இங்க கொண்டு வந்து போட்டிருக்கே. இனி ஒரிஜினல் ஆர்டிஎஸ் வெடிச்சிருந்தா நம்ம ஸ்ட்ரைட்டா மேலதான். என்னது நம்ம போட்டோ போட்டிருக்கே? நம்ம பேரு, இந்த படத்தில் காணப்படும் நபர் கள்ள நோட்டு வழக்கிலும் கஞ்சா கடத்தல் வழக்கிலும் பல குண்டு வெடிப்பு வழக்கிலும் ஈடுபட்டவர். இவர் அமெரிக்காவில் ஆயுத பயிற்சி பெற்றவர். அட பாவிங்களா, எப்படி கோர்க்கிறானுங்கடா. டே நான் அமெரிக்காவுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கு தானடா போனேன்.
இவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பவர்களுக்கு ரொக்க பரிசாக 5 லட்சம் அளிக்கப்படும். போச்சு. ஊருக்குள்ள இனி எவனுமே தூங்க மாட்டான். என்ன பிடிக்கிறதுல கண்காணிப்பா இருப்பான். அதற்கு வருமான வரி பிடித்தமில்லை. ஓ, அது வேற இல்லையா? அட பாவிங்களா, உப்பு மிளகா புளிக்கு டாக்ஸ் பிரி பண்ணுங்கன்னா என்ன பிடிக்கிறதுக்கு டாக்ஸ் பிரி பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு டாக்ஸ் பிரி பண்றதுன்னு விவசாயே இல்லையா? டே பிச்சை பெருமாள், காப்பாத்துற மாதிரி என்ன காப்பாத்தி வெடிகுண்டு கேஸ்ல மாட்டி விட்டியாடா. டே பிச்சை, பிடிச்ச 5 லட்சம், பிடிச்ச 5 லட்சம். ஏய், எதை பிடிச்ச 5 லட்சம்? ஒண்ணு பிடிச்சா 5 லட்சம். விடுமா? என்னடா லாட்டரி சீல் சார். இன்றைய குழுக்கள் 5 லட்சம் சார். வேற 5 லட்சத்துக்கு தான் ஓடி வரானுங்க. அவர்கிட்ட போய் குலுக்கு. என்னது, மந்திரி வீடு ரேஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போக முடியாது, பேக் சைடு தான். அமெரிக்கா ஆயிட்டான். சாமி யாரு? நீ யாரு? நாங்க திருட வந்தோம். நீங்களும் திருட தான் வந்தீங்களா? என் வீட்லயே நான் திருட வந்திருக்கேன்னு இன்னொரு திருட நினைக்கிற அளவுக்கு என் நிலைமை என்ன ஆயிடுச்சு. சாமி யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மகனே, ரீகலெக்ட். ஏன் சாமி இந்த உடைய போட்டு திருட வந்திருக்கீங்க? நான் முற்றும் துறந்த முனிவன். திறந்தோம்னா புரியலையே. முக்கியமான கோவில் உண்டியில மட்டும் திறக்கிறவன். மிஸ்டர் திருடன், இந்த வீட்டுக்காரன் உனக்கு அடையாளம் தெரியுமா? தெரியா சாமி. ஆனா அவனை ஒரு சர்வதேச கொள்ளக்காரன் பேசிக்கிறாங்க. அவன் கொள்ளையடிச்சதான் நாங்க கொள்ளையடிக்க வந்திருக்கோம். ஓ, சர்வதேச லெவல்ல கொள்ளக்காரன் பேசிக்கிறாங்களா? அது மட்டும் இல்ல சாமி, அவன் கஞ்சா கடத்துறானா, கள்ள நோட்டு அடிக்கிறானா, சின்ன குழந்தை கடத்தி கிட்னி எடுத்து அவன் புடிச்சு கொடுத்தா போலீஸ்ல 5 லட்சம் கொடுக்குறாங்களாம். மிஸ்டர் திருடன், அவன் உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியா சாமி. தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது. சரி, வேலையை பாருங்க. டேய், இதன் ஒரு சாப்பாடா வேலை பாக்குறதுக்கு? திருட போங்க. அப்படி சொல்றேன். சாமி, என்னடா இந்த செவரேறி குதிச்சு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அடுத்தபடியா நீங்க எதுல குதிக்கிறதா உத்தேசம்? அரசியல குதிக்கலாம்னு இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான்டா. என்ன திருட விடுறா டேய். எனக்கு இந்த பாஸ்போர்ட் கிடைச்சா இந்த வீடும் தேவையில்லை, நாடும் தேவையில்லை. எங்க வச்சேன்? திருடு சாமி, என்கிட்டயே வேசமா? உன் பாஸ்போர்ட் என் கையில, நீ வெளிநாடே செல்ல முடியாது. உங்க அப்பாவை அவங்க ஏன் கொன்னாங்க? அவர் செஞ்ச தொழிலுக்கு சாவு அப்படித்தான் வரும். என் சித்தியும் சரியில்லை. சித்தியா? ஆமா, அவங்க என் அம்மா இல்ல. அநியாயம் பண்றதுக்கு அப்பாவுக்கு ஐடியா கொடுத்ததே அவங்கதான். அவங்களோட தங்கச்சி சிந்து ரொம்ப மோசமானவ. ஆனா என் தம்பி 7 வயசு, just 7 years. அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? எப்போ சிரிச்சுட்டே இருப்பான். அவன் அழுது நான் பார்த்ததே இல்லை. சாகும்போது எப்படி துடிச்சிருப்பான், அழுதிருப்பான். அவனை ஏன் கொன்னாங்க? எப்படி மனசு வந்தது? உனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? எனக்கு இந்த இடம் சரிப்பட்டு வரல. வீடு மாத்த போறேன். நீ முதல்ல ஹாஸ்டல்ல தானே இருந்த, அங்கே போயிடு. இதெல்லாம் தொடக்கூடாது. சாப்பிடு. நீங்க என்ன வேலை செய்றீங்க? அழிக்கிறது. அப்ப யாரை வேணாலும் கொல்வீங்களா? பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் தவிர. என் தம்பியை கொன்னவனை கொல்றதுக்கு எனக்கு உதவி செய்வீங்களா? முதல்ல சாப்பிடு.
உங்க பேர் என்ன? விஜய். கியூட். அழகான பேர். ஹேய், என்னாச்சு விஜய்? என்ன பேர் சொல்லி கூப்பிடுறேன்னா எனக்கு பிடிச்சவங்கள நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். சரி, நீ போய் படுத்துக்க. எங்க அம்மாக்கு அப்புறம் யாருமே என்கிட்ட இவ்வளவு பாசமா இருந்ததில்லை. நீங்க என்ன வெளியே அனுப்ப மாட்டீங்கல்ல? அனுப்ப மாட்டீங்கன்னு தெரியும். குட் நைட். குட் மார்னிங் விஜய். என்ன? படிச்சு பாரு. எனக்கு படிக்க தெரியாது. சரி, நானே படிக்கிறேன். டியர் விஜய், ஒரு வேண்டுகோள். உன் துணியை துவைக்கிறது, கடைக்கு போறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது இதெல்லாம் என்னோட வேலை. அதுக்கு பதிலா எனக்கு துப்பாக்கி சுட கத்து தரியா ப்ளீஸ்? கத்துக்கிட்டு அதெல்லாம் உன்னால முடியாது. அதுக்கு தைரியமும் பலமும் வேணும். என்ன உள்ள என்ன துப்பாக்கி சத்தம்? இல்ல, டிவில படம். நீ மறுபடியும் இப்படி நடந்துகிட்ட அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஓகே. நம்ம புதுசா தங்க போற ஃபிளாட்ல நம்ம யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே. நீ அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டையும் அதிகமா பேசக்கூடாது. ஓகே. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஓகே. முதல்ல நீ ஓகே ஓகே சொல்ற நிறுத்து. ஓகே. பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் தேடப்பட்டு வரும் பயங்கரவாதி ராஜ்பரத் நகரத்துக்குள்ளேயே நடமாடி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளதால் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். அவர் தலைக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓ மை காட்! இந்த நாட்டு நன்மைக்காக அமெரிக்காவில் போய் கம்ப்யூட்டர் கத்துட்டு வந்த ஒரு சொறி புடிச்ச சென பண்ணி ஒண்ணுமே செய்யாத என்ன பல குற்றங்கள் செஞ்ச மாதிரி மாட்டி விட்டான். கேவல குழந்தைங்க சோறு திங்க மாட்டேன்னா அதோ வர ராஜ்பரத், இதோ வர ராஜ்பரத்னு என் மூஞ்சியை காட்டி சோறு விட்டுறாங்க. அவ்வளவு கொடியவனானா? இனிமே வெளியில் நடமாடினா ஆபத்து. பொதுமக்களே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து பரிசு தொகையை வாங்கிட்டு போயிடுவாங்க. விடக்கூடாது. நம்மளே சரண்டர் ஆகி நம்மளே ரிலீஸ் ஆயிரணும். மந்திரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி ஆகிட்டா இதுவரைக்கும் செய்யாத தப்பு, செஞ்ச தப்பு, இனிமே செய்ய போற தப்பு அத்தனையும் அதுல அட்ஜஸ்ட் ஆகிடுமல்ல? என்ன போலீஸ் நம்ம பிச்சை நினைச்சுட்டு வந்துட்டாரியா? ஹலோ, ஐ அம் சரண்டர். என்ன உடுங்கடா, ஏன்டா புடிச்சிக்க? நான் சரண்டர் ஆகணும்டா. அதே ராஜபரத் தான் சொல்றான். சார், அன்னைக்கு போட்ட பாம்புலயே கதி கலங்கி போயிட்டோம். மறுபடியும் ரிஸ்க் வேண்டாம் சார். வாங்க சார், ஓடிடலாம். பிச்சை நான் இல்ல, நான் இல்ல. டேய், போலீஸையே சுட்டுட்டு போலீஸுக்கே டாட்டா காட்டுறான். டேய், என்ன உடுங்கடா. எதுக்குடா கூட்டிட்டு போறீங்க? யாரா நீங்கல்ல? டேய் பிச்சை, இப்போ நீயா? உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். டேய், நீ சொல்லும் போது காப்பாத்துற மாதிரி தான்டா இருக்கா. நான் கடைசியில மாட்டி விட்டுறியடா. முட்டாள்தனமா போலீஸ்ல சண்டை பாத்தீங்களே. நாளைக்கு கோர்ட்ல என்ன தண்டனை தெரியுமா? தூக்கு தண்டனை. அதனால இப்போ நான் தான் காப்பாத்துறேன். டேய், நீ உன்னை காப்பாத்த வேண்டாம். நான் சரண்டர் ஆக போறேன். போலீஸ்காரர் வாங்க. வாங்க சீக்கிரம். ஏடா பேரிக்கா நீங்க போறியா? ஐயோ பாம்பு. பாம் 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 பாம். ஆறு அடிக்காத. வண்டி வாங்க நிறுத்து. நான் பார்க்காத பாமா. என் முன்னாடி எந்த பாமும் வெடிக்காது. அவன் கலருக்கு நம்மள ஆளாக்கிட்டானேடா.
செத்தாலும் நான் ஆவியா அலைஞ்சு அவனை பிடிக்காம என்னென்ன 10 லட்சம் கீழே தட்டிங்க? எனக்கு லட்சம் பெருசு இல்லடா, லட்சியம் தான் பெருசு. இதுதான் ஒரிஜினல் கட்டம். ஏய் ஐயாடா, நானே தான். ஏண்டா நாட்டுல தான் உன் தொல்லை தாங்க முடியல காட்டுக்கு வந்த, இங்கேயும் வந்துட்டியா? உங்க அப்பா எங்க அப்பனை பழிவாங்க துரோகத்துக்கு நீ எங்க போனாலும் வருவேன். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி. டேய் ஸ்டாப் இட். ஃபிளாஷ்பேக்கா? அது எப்படி தெரியும்? அதான் மேல பாக்குறியே, எத்தனை படத்துல நாங்க பாத்துருக்கோம். ஏண்டா ஓ மூஞ்சிக்கெல்லாம் ஃபிளாஷ்பேக் ஒரு கேடா? டேய் எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்றான். இது விஸ்வலா சொன்னா தான் எபிட்டா இருக்கான். ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? சொல்லி தொலைடா. தினத்துக்கு முன்னாடி சொம்பு நான் காலைல ஒர்க்கா போயிட்டு வந்தேன்ல, மறக்காதுக்கு சொம்பு அது இல்லைங்க, இது குடிக்கிறதுக்குங்க. ஓ, குடிக்கிற சொம்பும் கழுவுற சொம்பும் நம்ம வீட்டுல ஒரே சைஸாக்க குடு. என்ன வழக்கு? உங்களையும் எங்களையும் வாழ வைக்கிறேன் நம்ம அம்மனோட நகைய இந்த சுந்தரம் போய் திருடிட்டானுங்க. என்றா சுந்தரம், அவன் சொல்றது நெசமா? என்றா கேக்குறல்ல, அம்மன் நகையை திருடினியா? சுந்தரம், என்ற மானத்தை நீ தான் காப்பாத்தணும். என் சொந்த செலவுக்காக அம்மன் நகை எடுத்து வித்து போட்டேன். நாளைக்கு ஊர்ல காப்பு கட்டுறாங்க, சாதி என்ற கட்டிருக்கிறதுனால ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன காப்பு கட்டிடுவாங்க. சுந்தரம், இந்த ஒண்ணு மட்டும் நடந்துச்சுன்னா என்ற மானம் என்ற மறுவாதை எல்லாம் போயிடும். நீ தான் காப்பாத்தணும். நான் எப்படிங்க காப்பாத்த முடியும்? சும்மா ஒரு பேச்சுக்கு திருநேன்னு ஒத்துக்கிடா. நாளைக்கு நான் தானே நாட்டாம பஞ்சாயத்துல உனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டு 5 ஏக்கர் நஞ்சை எழுதி வச்சிருக்கேன். சுந்தரம், இந்த 2 கையை 2 கட்ட வரலாம் நினைச்சு கெஞ்சி 2 ஒத்துக்கிடா. ஆண்டாம அப்படிலாம் சொல்லாதீங்க. மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்கலாங்களா? சர்பால் அடிச்சு போடுவேன். மாடு தோல் இழைக்கும், கொம்பு எப்படி இழைக்கும்? எத்தனை வருஷத்துக்கு அதை சொல்லுவீங்க? சரி மன்னிச்சுங்க, நான் ஒன்றை விட்டு உப்பு தின்னவன். வீட்டுக்கு கூட சோறு எடுத்து வரக்குள்ள வெளியில வச்சு உப்பு யாரா ஒண்ணு அழுத்திக்க சொன்னது? சரிங்க நட்டாம, உங்களுக்கு சாதகமா நானே திருட்டு ஒத்துக்குறேங்க. ஒத்துக்கிடா. என்ன சுந்தரம், அட கம்மன் இருந்தா அப்படி நீ தானே திருடுன? ஆமாங்க, நான் தான் திருடிப்பட்டுங்க. குத்தம் செஞ்சவனே குத்தத்தை ஒத்துக்கிட்டா அது சும்மா விட்டுற முடியுமா? அப்புறம் இந்த நாட்டாமுக்கு என்னடா மதிப்பு? அம்மன் நகையை திருடுனது மன்னிக்க முடியாத குத்தம். அதனால சுந்தரத்துக்கு திருடங்கிற பட்டம் கட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அவனே அவன் குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும். அவன் கூட யாரும் பேசக்கூடாது, அவன் கூட யாரும் பழகக்கூடாது, அவனுக்கு யாரும் தண்ணி கொடுக்க கூடாது. இதுதான் என்ற தீர்ப்பு. இது அநியாயம், இது அக்கிரமம். இது நம்பிக்கை துரோகம். இந்த பாவங்களை சும்மா விடாது. இந்த பாவங்களை சும்மா விடாது. என்ன பாக்குறீங்க? அதே பிளாஷ்பேக் தான் நானும் பாத்துட்டு இருந்தேன். உங்க அப்பா பண்ண பாவத்துக்கு உள்ள பழி வாங்கிட்டேன். என் லட்சம் நிலவரி போச்சு. அப்புறம் இந்த உன் பாஸ்போர்ட், நீ எந்த நாட்டுக்காவது போ. இந்த கருமத்தை வச்சுட்டு இனிமே எந்த நாட்டுக்குடா போறது? உள்ளூர் போலீஸ் பத்தாதுன்னு இன்டர்போல் போலீஸ் கிட்ட மாட்டி விட பாக்குறியா? ஒன்ன கை தூக்குன சார், கை தூக்குன. உங்களை எல்லாம் படுக்க சொல்றாரு. அப்ப நான் வர்றேன். இங்க வா. இனிமே நீ வரவே வராத, போ. நாடே வேண்டாம், காட்டுக்குள்ள போய் வாழலாம்னா எந்த காட்டுக்குள்ள போறது? காஷ்மீர் காட்டுக்குள்ள தீவிரவாதிகள் தொல்லை, ஆந்திரா காட்டுக்குள்ள நக்சலைட்டுகள் தொல்லை, கடல் கடந்து காட்டுக்குள்ள போலான்னா எல்டிடி தொல்லை, ஆனா நம்மூர் காட்டுக்குள்ள போலான்னா சந்தனக்கட்ட வீரப்பன் தொல்லை. நல்ல வேளை ராமாயணம் அப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப மட்டும் நடந்திருந்தது ராமன் போறதுக்கு காடே இல்ல. இருங்கப்பா, யார் நீங்க? என்ன போய் தலைவருங்கிறீங்க? தலைவர் இல்லாம உங்களால வாழவே முடியாதா? உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருந்திருப்பாரு, அவர் எங்க? அடா இல்லைங்க, அவர் போலீஸ்ல பொது மன்னிப்பு கேட்டு சரணடைஞ்சிட்டாருங்க. உங்களை பத்தி எல்லா நியூஸுமே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு தலைவரா இருக்கிற அத்தனை தகுதி உங்களுக்கு இருக்குங்க. இந்த மீசை தான் செட் ஆகலீங்க. ஏன் அதை எடுத்துடலாமா? இல்லைங்க, நாங்க ரெடியா வச்சிருக்கோம். அதை வச்சீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. தலைவர் 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 டேய் பிச்சை, நீ என்ன நாட்டை விட்டு தாண்டா துரத்துன, நான் உன்னை அந்த காட்டை விட்டே துரத்துறேன்டா. இது சவால்ரா, சவாலுக்கு